பார்ட் 9. ஸோ அவர் உடனே அவர் தப்பானவர் அப்படின்னு நம்மளுடைய நாட்டில் இருக்க மக்கள் சித்தரிப்பாங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கவங்க மாதிரி அப்படிலாம் பேசுவாங்க. பட் அது வந்து சித்தரிக்கிறது தவறான விஷயம். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு வந்தோடனே அவர் குடும்ப குட்டியோட நீட்டான ஒரு வாழ்க்கையை, நேர்மையான வாழ்க்கையை அவர் வாழ்வார். நான் நிறைய வாட்டி அவருடைய பேசும்போது அதிலே தெரிஞ்சிருக்கேன். ஸோ அங்கே போகும்போது அவருடைய தேவையை ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்யும்போது அங்கே அவர் அதை பயன்படுத்திப்பார். ஸோ இதை லீகல் ஆக்கப்படும் இங்கேயும். ஏன்னா முன்னாடி உடன்கட்டை ஏறுவது, டிவோர்ஸ்ன்ற விஷயமே இல்லாமல் இருந்ததில் இப்போ எப்படி சட்டம் வருதோ அதேமாதிரி இன்னும் ஒரு 50 இயர்ஸில் நம்ம லாங் திங்கிங்கில் தான் யோசிப்போம். கண்டிப்பாக இதுவும் அமல்படுத்தப்படும், சட்டம் கண்டிப்பாக வரும். இந்த கிரைம்ஸ் அதிகமாக போதைகளை தனியாக ஒரு இடத்துக்கு ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த சொசைட்டியில் உள்ளே இருக்கக்கூடாது. அது இப்போவே சீக்கிரம் நடந்தால் நல்லது. நிறைய கிரைம்ஸ் நடந்ததுக்கப்புறம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி புத்திசாலியான அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் நடத்துகிறவங்க இருந்தாங்கன்னா இதை ஃபஸ்ட்டு காரியத்தில் எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.